ஹலோ மக்களே, மூகத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நம்ம கிடையில் போய் ஆடு எடுத்துகிட்டு வர போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே நம்ம குட்டத்துக்கு டைரெக்டாக ஆடு வந்ததை தான் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 20 குட்டி தேவை இருக்கிறதுனால நம்மளே டைரெக்டாக கிடைக்கு வந்தாச்சு. கிடையிலேருந்து நம்ம இப்படி ஆட்டை பிரித்து ஏற்றணுன்றதை பாருங்கள். தான் கிடைக்கு வந்தாச்சு. ஆடுகள்லாம் வச்சுருக்காங்க. நம்ம சொன்னதுனால இந்த முன்னாடியே இப்போ பிடிச்சி வச்சு நம்மளுக்காண்டி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்பு, ஆட்டு பண்ணைகள் எப்படி வைப்பது, கறிக்கடைகள் எப்படி பிஸ்னஸ் நடக்குது, இந்த ஆடு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்தடையும். அந்த கெடைனா நிறையா பேருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். கெடைனா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்க குத்தகைக்கோ வாடகைக்கோ கொடுத்து அந்த இடத்துல அவங்க தங்கி ஆடுகளை வளர்த்து மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதை தான் கெடைன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஊரை சுற்றி நிறைய கெடை போட்டிருப்பாங்க. நம்ம வந்திருக்கிறது நம்ம தெரிஞ்சவங்க கெடை தான். இந்த கெடையிலேருந்து நம்மளுக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 20 குட்டி தேவைன்றனால ஒரு 20 குட்டிகளை அவங்கள சொல்லி வச்சுருக்கோம். அவங்க அதை பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ அதை நம்ம தூக்கி நம்ம குட்டத்துக்கு தூக்கிட்டு போக போகிறோம். குட்டிகள் நம்ம வண்டிகளில் ஏற்றியாச்சு. 20 குட்டி நம்ம வாங்கியிருக்கோம். இந்த 20 குட்டியுமே நம்ம இப்போ நம்ம குட்டத்துக்கு கொண்டு போய் அங்கே வச்சு நம்ம குறி போட்டுக்குருவோம். இதுதான் நம்ம போகிற பாதை. பாருங்கள் ஃபுல்லாக எவ்வளோ பசுமையாக இருக்குண்டு. நம்ம லொக்கேஷன் எதுன்னு நம்ம முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி தேனி மாவட்டத்தில் கம்பம் பகுதி. நம்ம அதை சுற்றி நடக்கிற விஷயங்களை தான் நம்ம வீடியோவாக போடுறோம். எல்லாமே நம்ம கம்பம், தேனி மாவட்டம் கம்பம் சுற்று வட்டாரத்தில் இருக்க பகுதி தான். பாருங்கள், நம்ம ஊர் எப்போயுமே சூப்பராக இருக்கும். இந்த நம்ம வீடியோவை தேனியை சுற்றி இருக்கவங்க, தேனி மாவட்டத்திலேருந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம குட்டத்துக்கு இப்போ குட்டிகளை கொண்டு வந்தாச்சு. நம்ம இப்போ எல்லாத்தையும் குட்டிகளை இறக்கி குறி போடுவோம். குட்டிகள் எல்லாத்தையுமே இறக்கியாச்சு. இதுதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த குட்டிகளை பாருங்கள். ஓரளவு நல்ல தெளிவான குட்டிகளாகவே தூக்கிட்டு வந்தாச்சு. நமக்கு என்னதான் சீசன் இல்லாட்டியும் விலை கூடுதலாக இருந்தாலுமே நம்ம அப்போ முன்னாடி என்ன தரத்தில் குட்டி இருக்கிறோமோ அந்த தரத்தில் தரமான குட்டிகளை மட்டும்தான் நம்ம அறுப்போம். நம்ம காசு கூடுதலாச்சேண்டு வேறு எந்த இதுவுமே மாற்றம் பண்ணவே மாட்டோம். நம்ம என்ன விலை கூடுதலாக இருந்தாலுமே நம்ம அறுக்கிற குட்டிகளை மட்டும்தான் அறுப்போம்.
நம்ம தூக்கிட்டு வந்த குட்டிகளை குறி போட்டாங்க. இந்த குட்டிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம நாளைக்கு வந்து கறிக்காக பயன்படுத்திக்கிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். நீ 6 மணிக்கு மேலே அடைச்சிட்டு அவர் 7 மணிக்கு வருவாங்க.